இன்னைக்கு நான் முதல்ல படிச்ச கொங்கு பாலிடெக்னிக் காலேஜ் என்எஸ்எஸ் டீம் ஒரு பெரிய விஷயம் செஞ்சிருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சென்னை மேல இருக்கக்கூடிய படிக்கட்டுலயும், ரோட்லயும் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இவங்க மொத்தம் 3 டீமா பிரிஞ்சாங்க. ஃபர்ஸ்ட் டீம் படிக்கட்டுக்கும், 2வது டீம் மலை ரோட்டுக்கும், 3வது டீம் மலைக்கு மேலயும் வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. நானும் இவங்கள மாரியே பாலிடெக்னிக் படிக்கிறப்போ என்எஸ்எஸ்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நம்ம பசங்களும் ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் கூட விடக்கூடாது அப்படின்னு எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பேக் நம்பர் வரைக்கும் பிளாஸ்டிக் எடுத்தா போதும் அப்படிங்கிற மைண்ட் செட் இல்லாம, எவ்வளவு பிளாஸ்டிக் கிடைச்சாலும் சரி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க ஒர்க் பண்றப்போ சலிப்புத்தன்மை இல்லாமையும் இன்ட்ரெஸ்டோடையும் நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் இதுல அதிகமா பார்த்தது பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸ் தான். நம்ம ஏன் இப்படி இருக்கோம் அப்படின்னு எனக்கு தெரியல. நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் அப்படிங்கிறது ஓகே. பட் நம்ம அந்த இடத்த நம்ம தான் பாதுகாப்பா வச்சுக்கணும். நம்மளோட என்விரான்மெண்ட்டை நம்ம தான் கரெக்டா வச்சுக்கணும். இனிமேல் கரெக்டா வச்சுக்குவோம் அப்படிங்கிறத நான் நம்புறேன். அங்கிருந்து பிளாஸ்டிக்ஸை ரிமூவ் பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தது அப்படிங்கிறது எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். படிக்கட் சைடு தான் பிளாஸ்டிக்ஸ் நிறைய இருக்கு அப்படின்னு பார்த்தா அது மட்டும் இல்ல. ரோட் சைடும் பிளாஸ்டிக்ஸ் நிறையவே இருந்தது. மக்களுக்கு பிளாஸ்டிக் பத்தி ஒரு அவேர்னஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளோட டீம் இவ்வளோ பண்ணாங்க. கடைசியா இருக்கக்கூடிய எல்லா பிளாஸ்டிக்ஸையும் எடுத்துட்டு சாமியும் கும்பிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் மீட் பண்றேன். பை கைஸ்.